இன்னைக்கு நாம பார்க்க போகிற சம்பவம் இந்திய வரலாற்றிலேயே மிகவும் பயங்கரமான ஒரு உண்மை சம்பவம். இமயமலை தொடரின் இருண்ட மேகங்கள், அமைதியான கோவில்கள், மழையில் நனைந்த மலை பாதைகள்னு ரொம்ப அழகா இருந்த ஒரு இடம் எப்படி சில மணி நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே சின்ன பின்னமாக்குச்சு அப்படிங்கறத இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறோம். 2013ல உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்ல நடந்த அந்த இருண்ட கொடூரமான மரண இரவுக்குள்ள இப்போ நம்ம நேரடியா பயணிக்க போறோம். அந்த பேரழிவு தொடங்கறதுக்கு முந்தைய காட்சிய கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் மாதிரியே அன்னைக்கும் இந்தியா முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க குவிஞ்சிருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, குடும்பமா பலரும் தங்களோட வாழ்நாள் சேமிப்பெல்லாம் செலவழிச்சு அந்த மலைப்பாதைகள்ல ரொம்ப நம்பிக்கையோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி சின்ன சின்ன டீ கடைகள், குதிரை சவாரிகள், மக்களோட சிரிப்பு சத்தம், பக்தி பாடல்கள்னு அந்த இடமே ரொம்ப உயிரோட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த அழகான பனிமலைகள் தங்களுக்குள்ள எவ்ளோ பெரிய மரணத்தை மறைச்சு வச்சிருக்குன்னு அங்கிருந்து யாருக்கும் அப்போ கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கல. அந்த ஜூன் மாசத்துல ஒரு சாதாரண மாலை பொழுது எப்படி ஒரு பயங்கரமான நள்ளிரவா மாறுச்சுன்னு பாருங்க. முதல்ல சாதாரணமா ஒரு மழை ஆரம்பிச்சது. ஆனா சில மணி நேரங்கள்லயே கருமேகங்கள் ஒட்டுமொத்த மலையும் அப்படியே மூடிடுச்சு. ரொம்ப பலமா காற்று வீச தொடங்குச்சு. அப்பவே உள்ளூர் மக்கள் சிலர் இது சாதாரண மழை மாதிரி தெரியலையே அப்படின்னு தங்களுக்குள்ள முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நேரம் ஆக ஆக மழையோட வேகம் பல மடங்கு அதிகரிச்சு இடியோட கூடிய கனமழையா அந்த மலையையே இரக்கமில்லாம அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுது. அந்த பயங்கரத்தை உணராமலே பலரும் தங்களோட அறைகள்ல தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நள்ளிரவுக்கு பிறகு நடந்தது யாருமே எதிர்பாராத ஒரு கொடூரம். இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு என்னன்னா, திடீர்னு அந்த மலைப்பகுதியில நடந்த மேக வெடிப்பு, அதாவது கிளவுட் பர்ஸ்ட். வானமே ரெண்டா உடைஞ்ச மொத்த நீரும் ஒரே நொடியில கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மழை. யோசிச்சு பாருங்க, வெறும் சில நிமிஷங்கள்ல அமைதியா ஓடிட்டு இருந்த சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாமே கொந்தளிக்கிற காட்டாற்று வெள்ளமா மாறிடுச்சு. மலையோட உச்சியிலிருந்து பனி, பாறைகள், மரங்கள், பல டன் எடையுள்ள சேறு, இது எல்லாமே ஒன்னா கலந்து ஒரு பிரம்மாண்டமான மரண அலையா கீழே சீறி பாஞ்சு வர தொடங்குச்சு. ஒரு பெரிய மலையே உடைஞ்சு உருண்டு வர மாதிரி ஒரு அதிர்ச்சியான சத்தத்தை மக்கள் முதல்ல கேட்டாங்க. லாட்ஜ்கள்ல தூங்கிட்டு இருந்தவங்க பதறி போய் ஜன்னலை திறந்து பார்த்தப்போ அந்த இருட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கருப்பு நிற வெள்ளம் தெருக்களி அப்படியே முழுங்கிக்கிட்ட சீறி வரத பார்த்தாங்க. சில நொடிகள்ல அந்த வெள்ளம் பிரம்மாண்டமான கட்டிடங்களை எல்லாம் சாதாரண காகித பெட்டிகள் மாதிரி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுது. எங்கும் ஓடுங்க ஓடுங்க அப்படிங்கிற அலறல் சத்தம் மட்டும்தான். பல குடும்பங்கள் கண்முன்னாடியே பிரிஞ்சாங்க. உயிர் தப்பி வந்த ஒருத்தர் சொன்ன நிஜமான வாக்குமூலம் இது. ஒரு தாய் தன் குழந்தைய கையில ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஓடிருக்காங்க. ஆனா இயற்கையோட அந்த சீற்றம் அந்த தாயோட கையிலிருந்து குழந்தைய இரக்கமே இல்லாம பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மனித சக்தியை விட நீரோட வேகம் பல ஆயிரம் மடங்கு அதிகமா இருந்துச்சு. அந்த இரவு உண்மையிலேயே எவ்ளோ பயங்கரமானதுன்னு இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துது. முழுமையா மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எங்கும் காரிருள். அந்த கும்மிருட்டுல பெரிய பெரிய இடி சத்தமும் மக்களோட மரண ஓலமும் மட்டும்தான் கேட்டுச்சு. தப்பிக்க வேற வழியே இல்லாம தங்களை காப்பாத்திக்க மக்கள் கேதார்நாத் கோவிலுக்குள்ள ஓடினாங்க. சிலர் பெரிய பாறைகள் மேல ஏறி நின்னாங்க. இன்னும் சிலர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது கையில கிடைச்ச மரக்கிளைகளை பிடிச்சுக்கிட்டு அந்த உறைய வைக்கிற பனிக்குளிர்ல உயிருக்காக போராடினாங்க. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் உறைய வைக்கிற குளிர். அடுத்த நாள் காலை சூரிய வெளிச்சம் வந்தப்போ அந்த இடத்தோட தோற்றமே முற்றிலுமா மாறி இருந்துச்சு. நேத்து வரைக்கும் ரொம்ப அழகா இருந்த அந்த முழு பகுதியும் இப்போ வெறும் சேறு, உடைந்த கட்டிடங்கள், சிதைந்த வாகனங்கள்னு ஒரு சுடுகாடா நாறி இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சிதறி கிடந்த உடல்கள். தப்பி பிழைத்தவங்க அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில தங்களோட குடும்ப உறுப்பினர்களை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. என் மகளை பாத்தீங்களா, என் அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கதறிபடியே அலைஞ்ச மனிதர்கள் ஒரு புறம், தங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம அனாதையா நின்னு அழுதுகிட்டு இருந்த சின்ன குழந்தைகள் மறுபுறம். உண்மையிலே இதெல்லாம் மனசு நுறுக்கிற காட்சிகளா இருந்துச்சு. அந்த பள்ளத்தாக்குல சிக்கியிருந்தவங்கள மீட்கிறது மீட்பு படைகளுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. இந்திய ராணுவம், பேரிடர் மீட்பு படை அதாவது NDRF, அப்புறம் இந்தோ திபெத் எல்லை காவல்துறை, இவங்க எல்லாரும் உடனடியாக களத்துல இறங்குனாங்க. ஆனா அங்க போறதுக்கான சாலைகள் எல்லாமே முற்றிலுமா உடைஞ்சு போயிருந்துச்சு. பாலங்கள் எல்லாமே வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. ரொம்ப மோசமான வானிலைக்கும் கனமழைக்கும் மத்தியில தான் ஹெலிகாப்டர்கள் மூலமா மிகவும் ஆபத்தான மீட்பு பணிகள் நடந்துச்சு. இதுல உச்சகட்ட சோகம் என்னன்னா, மக்களை மீட்கப் போன சில ஹெலிகாப்டர்களும் அந்த மோசமான வானிலையால விபத்துக்குள்ளாச்சு.
உயிருடன் மீட்கப்பட்டவங்க சொன்ன ஒவ்வொரு கதையும் மரணத்தோட விளிம்ப தொட்டு வந்த கதைகள்னு தான் சொல்லணும். சிலர் எந்த உணவுமே இல்லாம தொடர்ச்சியா 3 நாட்கள் அந்த சேற்றுக்குள்ளேயே சிக்கியிருந்தாங்க. மழை பிரதேசத்தோட அந்த கொடூரமான குளிர்லிருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம ஆங்காங்கே கிடந்த சடலங்களுக்கு மத்தியில தங்கள மறைச்சுக்கிட்ட கொடூரமும் நடந்துச்சு. குடிக்க தண்ணீர் கூட இல்லாம வானத்திலிருந்து பேஞ்ச மழை நீரை மட்டுமே சேகரிச்சு குடிச்சவங்க பல பேர். இன்னைக்கு வரைக்கும் பல குடும்பங்கள் தங்களோட உறவினர்கள் உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களான்னு கூட தெரியாம ஒருவித தவிப்பிலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி பெரிய பேரழிவுகள் நடக்கும்போது சில விசித்திரமான சம்பவங்களும் பேசப்படும் இல்லையா? ஆபத்து வரப்போறத முன்கூட்டியே உணர்ந்த விலங்குகள் முன்னாடியே அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சுன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. அதே போல வெள்ளத்தோட உருண்டை வந்து ஒரு பிரம்மாண்டமான பாறை சரியா கேதார்நாத் கோவிலுக்கு பின்னாடி வந்து நின்னு அந்த கோவிலை வெள்ளத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. அது மட்டுமில்லாம அந்த இருண்ட இரவுகள்ல யாருமே இல்லாத பகுதிகள்ல இருந்து மர்ம குரல்கள் கேட்டதாகவும் தப்பி பிழைத்தவங்களுக்கு இடையில பல அமானுஷ்ய கதைகளும் வலம் வந்துச்சு. நிபுணர்கள் மிக தெளிவா சுட்டிக்காட்டுறது என்னன்னா, இது வெறும் இயற்கை சீற்றம் மட்டும் கிடையாது. மலைப்பகுதிகளில் கட்டப்பட்ட கட்டுப்பாடற்ற கட்டிடங்கள், இயற்கையோட பாதைய மறிச்சு உருவாக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகள், அப்புறம் அந்த இடத்தோட கொள்ளளவை விட பல மடங்கு அதிகமான சுற்றுலா பயணிகளோட வருகை, மனிதர்களோட இந்த அத்துமீறல்கள் தான் ஒரு சாதாரணமான இயற்கையான மழைப்பொழிவை பல்லாயிரம் பேரை பலிவாங்கின ஒரு மாபெரும் பேரழிவா மாத்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. இந்த ஒப்பீடு நமக்கு உணர்த்துற பாடம் ரொம்பவே ஆழமானதுங்க. அந்த நள் இரவுல இயற்கையோட கோர தாண்டவத்துக்கு முன்னாடி மனிதன் உருவாக்குன மாயைகள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஒருத்தர்கிட்ட இருந்த பணம், சமூக அந்தஸ்து, அதிகாரம் இது எதுவுமே அங்க உதவிக்கு வரல. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள் அடுத்த நிமிஷம் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. இயற்கை அப்படிங்கிற மாபெரும் சக்திக்கு முன்னாடி நாம எவ்வளவு சிறியவர்கள் அப்படிங்கறத இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையா உணர்த்திருக்கு. அந்த இருண்ட இரவுல, அந்த பனி மழையில, வெள்ளத்துல அடிச்சுட்டு போன பலரும் கடைசியா உச்சரிச்ச வார்த்தை இது ஒண்ணுதான்: எங்களை காப்பாத்துங்க. அந்த வார்த்தைகள் இன்னிக்கும் அந்த மலைகள்ல எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த பலரால இன்னிக்கும் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ முடியல. அந்த மரண பயமும் அதிர்ச்சியும் அவங்கள இன்னும் துரத்திக்கிட்டு தான் இருக்கு. இறுதியா இது உங்க முன்னாடி வைக்கிற மிக முக்கியமான கேள்வி இதுதான். வாழ்க்கைங்கிறது ரொம்பவும் மென்மையானது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாம இயற்கையை மதிக்க போறோமா இல்ல தொடர்ந்து சாதாரணமா எடுத்துக்க போறோமா? கேதார்நாத் பேரழிவு நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். இந்த ஆழமான உண்மை சம்பவத்தோட விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்புறேன். இதுபோல இன்னும் பல உண்மை சம்பவங்கள் மற்றும் ஆவணப்படங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.